கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 22:9, Matthew 22:9. ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அதாவது 7வது வசனத்துல ராஜா யாரோ அந்த கொலைபாதகர்ல நியாயம் தீர்த்தாரு. ஏன்னா அவங்க 8வது வசனத்துல அவங்க பாத்திரவான்களா இல்ல. இப்போ தன்னுடைய கல்யாண விருந்துக்கு, தன்னுடைய ராஜ்யத்துக்கு எல்லாருக்கும் கதவை திறக்கிறாரு. இது எதை காட்டுது? சுவிசேஷம் எல்லாம் உலகம் முழுவதும் போவதை காட்டக்கூடியது. நீங்கள் போய் நீங்க போய் இது ஒரு ராயல் கமிஷன் சொல்லுவோம் இல்லையா? நீங்க வெளியே போங்க. ஏன்னா இதேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரதான கட்டளையில சொல்றாரு. இதே வார்த்தை கிரேக்க மொழியில இதே பதம், வேற எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவங்க அவர் விருந்து ரெடியா இருக்கு, அதனால நான் இது காலியா இருக்க விரும்பல, அதனால என்ன பண்ணு, நீ ஆளுங்களை போ, நீ அவங்கள வர சொல்லு, எப்பவும் தேடக்கூடியதான். ஏன்னா மத்தேயு 28:19 ஏதுதான், நீ போய் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சு நீங்க சீஷர்களை உருவாக்குங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அவர் என்ன சொல்ல, வழி சந்திகளிலே, ஹைவேஸ், நீங்க எதுவா பொதுசா எல்லாரும் போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய, ஏன்னா இது ஒரு ஒரு பெரிய ஒரு இதுன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய பணக்காரங்க இருக்கக்கூடிய அதெல்லாம் கிடையாது. இது நீ வழியில இருக்கிற யாராக இருந்தாலும் சரி. அப்ப இது நம்ம புறஜாதி மக்களாகிய அதாவது எப்படி யூதர்களுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டது, ஆனா இன்றைக்கு புறஜாதியார்களாகிய அவங்க எப்படி நம்மள அசுத்தமானவர்கள் அப்படின்னு சொல்லி நம்மள பார்த்தாங்களோ, அதே மாதிரி ஏசாயா 55:1 என்ன சொல்றாரு, இதோ தாகமா இருக்கிறவர்களே வாருங்கள், வாங்கி பருகுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக வழி சந்தைகளே காணப்படுகிற யாவரையும், எப்படி யாராக இருந்தாலும் சரி. இதுல என்ன இல்ல, எந்த ஒரு தகுதியும் கிடையாது, இதுல எந்த ஒரு தடையும் கிடையாது. இது வருவதற்கு உங்களுக்கு இது வேணும், உன்னுடைய ரெஸ்யூம் இப்படி இருக்கணும், உன்னுடைய இது இப்படி இருக்கணும், பயோடேட்டா இப்படி இருக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ எந்த மதத்தை சேர்ந்தவன் கிடையாது. இங்க இந்த ராஜா யாராக இருந்தாலும் சரி. அதனாலதான் யோவான் 3:16 சொல்லும்போது, விசுவாசிக்கிற எவனோ, ஏன்னா இந்த உலகத்துக்கு எதுக்கு ஆரம்பிச்சாரு, விசுவாசிக்கிற ஒருத்தரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லக்கூடியதாக அவங்களை கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள். எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணல, அவங்க அழைக்கிறாங்க, அவங்க யாரையும் வற்புறுத்தல. ஏன்னா இது எப்பவுமே சுவிசேஷம் எப்பவுமே ஒரு அழைப்பு தான், கல்யாண விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதனால 2 கொரிந்தியர் 5:20 சொல்லும் என்ன சொல்றாரு, நீங்க தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால இங்க கர்த்தர் நீங்க யாரா இருந்தாலும் வாங்க, அதனால நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடியதான். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஒரிஜினலா யாரா கர்த்தர் அழைச்சாரோ அவர்கள் அபாத்திரமாய் போயிட்டாங்க, அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல. ஆனா இப்போ இந்த அழைப்பு யாருக்கு போகுது? எல்லாருக்கும் போகுது. எப்படி? முதல்ல அவங்கள தெரிந்து கொண்டாரு, ஆனா அவங்கள அழைச்சாரு, அவங்க நிராகரிச்சாங்க. அப்ப இஸ்ரவேல தேவன் அழைச்சாரு, இஸ்ரவேல் நிராகரிச்சது. இப்போ புறஜாதியாராகிய நம்ம அழைக்கப்பட்டோம். இப்போ தேவனுடைய ராஜ்யம் பல்கி பெருகக்கூடிய ஒரு காரியம். அப்ப ராஜாவினுடைய கல்யாண விருந்து சிறுசாகல, தடைபட்டு போகல, மாறாக இன்றைக்கு எல்லாருக்கும் சுவிசேஷம் எல்லா பக்கமும் போய் இன்னைக்கு கர்த்தருடைய இரக்கம் யாரெல்லாம் தகுதி இல்லாதவங்களோ, உங்களை மாதிரி என்னைய மாதிரி யாருமே தகுதி இல்லாத எல்லா மக்களுக்கும் நீங்க வாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு அழைப்பு. அப்ப தேவனுடைய மிஷன் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய அழைப்பு அவர்கள் நிராகரித்த போதும் இன்னும் பெருசா மாறக்கூடியதாக. அப்ப தேவனுடைய ராஜ்யம் பெருகி கொண்டே இருக்குது, அதை நிறுத்தவே முடியாது. அது எல்லைகளை கடந்து தேவனுடைய கிருபை போய்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க எங்க இருந்தாலும் சரி, நம்மள எங்க இருந்தும் அழைச்சாரு. அதே மாதிரி நீங்க வழியில போகும்போதா இருக்கலாம், உங்களுடைய வேலைத்தலமா இருக்கலாம், இல்ல உங்களுடைய பக்கத்துல அயலார்களா இருக்கலாம், இல்ல யாராக இருந்தாலும் சரி,
நீங்க யாரைனாலும் அழைங்க. யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்றாங்களோ, யாரெல்லாம் அந்த சந்தோஷமான காரியத்துக்குள்ள வர்றாங்களோ, யாரெல்லாம் ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவர்களுக்கு எல்லோருக்கும் தேவனுடைய அழைப்பு பூரணமாய் இருக்கிறது. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்க கல்யாண விருந்து இருக்கு, அதனால நீங்க யாருனாலும் சரி, யாரெல்லாம் இந்த அழைப்புக்கு சரின்னு சொல்லி சொல்றாங்களோ, அது அவர்கள் எல்லோருக்கும் தேவனுடைய சுவிசேஷம் உண்டு. அப்ப தேவனுடைய சுவிசேஷம் மொத்த உலகத்திற்கும் உண்டு என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தோஷத்திற்கு எல்லாரையும் மனமகிழ்ச்சியா அழைப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமா ஆண்டவரே, இதோ இஸ்ரவேல் நிராகரிச்சாங்க, அதனால யாராக இருந்தாலும் சரி அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி எங்களை எல்லாரையும் உம்முடைய ராஜ்யத்துக்குள் அழைத்து கொண்டு வந்த உன்னத தெய்வமே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.